வணக்கம். நான் உங்கள் பேச்சல் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, சிங்கப்பூரில் இங்கே இருக்க தமிழர்கள் அங்கே போய் சிங்கப்பூரில் வைக்கிற ஒரு கூட்டு, அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி பண்ணலான்னு வாங்க செய்யலாம். பருப்பு எடுத்துருக்கோம், ஒரு 100 கிராம் மதிக்கத்தக்க பருப்பு, வெங்காயம், தக்காளி பழம், ஒரு பூண்டு, ஒரு 4 பல் வச்சு தேவையான அளவு மூழ்கிற அளவில் தண்ணியை ஊற்றி மூடி போட்டு விசிலை போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வைங்க. நல்ல கோலன்னு வரட்டும். ரைட்டு. இதுக்கு தேங்காய் வந்து நல்லா பொடிசாக மாவு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றுங்க, கடுகை போடுங்க. கடுகை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்குங்க. கடுகு வாங்கிந்தே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க எடுத்து கொட்டிட வேண்டியதான். ரைட்டு. கடுகு உரம் நல்லா பொரிஞ்சிட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டுங்க, நல்லா கிளறி விடுங்க. பிடிச்சிடாம நம்ம சட்டி ஆவி வறக்க போய்கிட்டு இருக்குது. கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ அந்த பருப்பு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், குக்கரில் எடுத்து அப்படியே கொட்டிட வேண்டியதான். ரைட்டு, கொட்டியாச்சு. கொஞ்சம் அப்படியே லைட்டாக வேகட்டும், இன்னும் கொஞ்சம் 2 செட் ஆகட்டும். ரெண்டும் ஓரளவு ஜகன்னு செட் ஆகிட்டு கொஞ்சம் மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு 2 நிமிஷம். அப்புறம் காய்கறி இதில் வந்து முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு 3 காய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒரு அரை வேக்காடு வேகட்டும் அப்படியே. இது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்குங்க, தேவையான அளவு சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்குங்க. தண்ணி வேகிறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். ரைட்டு. மஞ்சள் பொடியை போடலாம். ஓரளவு அரை வேக்காடு வந்துருச்சு. சரி, இருந்தாலும் ஒரு நிமிஷம் மசாலா பொடி போடணும். இதுக்கப்புறம் ஒரு 1.5 கரண்டி மசால் பொடி, சாம்பாருக்கு பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம சொந்தமாக வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை போடுறோம். ஒரு 1.5 கரண்டி போட்டாச்சு. நல்லா கிளறி விடுங்க. அரை வேக்காடு வந்துச்சு. கொஞ்சம் தண்ணி குறையட்டும், நல்லா வற்றட்டும். வேகிறதுக்கும் தண்ணி குறையாது கரெக்டாக இருக்கும். கட்டியாக கூட்டு மாதிரி இருக்கும். கடைசியாக அந்த தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டி தான். இந்த தேங்காய் இருக்கா, இல்லை அதில் கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுங்க, நல்லா வறுத்த வேர்க்கடலை. கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் விட்டுக்குங்க. ரைட்டு. சூப்பராக ஆயிடுச்சா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டியாகும், இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது.
இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எடுத்து கொட்டுங்க. உப்பு போடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு பாருங்கள். உப்பு போட்டாச்சா? தேவையான அளவு. இதுக்கப்புறம் தேங்காய் எடுத்து கொட்டுங்க. தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சா? தேங்காய் போட்டாச்சு. வேறு கட்டி ஆயிடுச்சா? எப்படி தக 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 தகன்னு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் சிங்கப்பூர் கூட்டு. இதில் வந்து பச்சை பட்டாணி சேர்க்கலாம். நான் சேர்க்கலை, ஏன்னா வீட்டில் இல்லை, அதனால் சேர்க்கலை. பச்சை பட்டாணி சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இருக்கிறவங்க சேர்த்துக்குங்க. ஓகே, நன்றி. மற்ற வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பேச்சுலர் தமிழ். தயவுசெய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்களா, உங்களுக்கும் அட்வான்ஸாக ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். உங்களால் தான் நான் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு செய்கிறேன். ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னையும் மதித்து இந்த வீடியோ பார்த்தீங்களா, ரொம்ப நன்றிங்க.